வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சிவகாமி சந்தியாட்ட நீ பார்த்து போமா அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மாவுக்கு சந்தியா மேல இருந்த கோபம்லாம் போயிடுச்சுடா அப்படின்னு சரவணனோட அப்பா சொல்றாரு. இங்க பாரு சந்தியா, அந்த சாமியார் சொன்ன நியாயம் தர்மம்லாம் எனக்கு புரியாம இல்ல, நீ உன்னோட வேலையை தான் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் என்னால அந்த என்கவுண்டர் விஷயங்களெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் உன்னோட வேலை பத்தின விஷயத்த என் காது வரைக்கும் கொண்டு வராம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட மூத்த மருமக நீ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்புறமா இந்த வீட்டை இழுத்து கொண்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, இந்த வீட்டோட மூத்த மருமகளா நான் பொறுப்போட நடந்துக்குவேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சந்தியா 2 பேர்கிட்டையும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க சிவகாமி. சந்தியா ரொம்ப சந்தோஷமா சரவணனோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. சரவணன் சொல்றாரு, என்கவுண்டர் பண்ணின நாளையில இருந்து என்னோட பொண்டாட்டி முகத்துல சிரிப்பே காணும், இன்னைக்குதான் அந்த சிரிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, என்ன இருந்தாலும் நான் அத்தை மனசை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குற்ற உணர்ச்சி என் மனசுல ஒரு பெரிய பாரமாவே இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தை இன்னைக்கு என்கிட்ட அக்கறையா பேசின உடனே எனக்கு அந்த பாரம் எல்லாம் பஞ்சு மாதிரி பறந்து போயிடுச்சுங்க, அதுக்கான சந்தோஷம் தான் என்னோட முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, நம்ம என்னதான் எடுத்து சொல்லியிருந்தாலும் அம்மாவோட மனசு மாறுறதுக்கு இன்னும் நாளாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சாமியார் நீங்க அம்மனோட அவதாரம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அம்மனை கரெக்டான டைமுக்கு கோவிலுக்கு வர வைக்கிறதுக்கு இந்த ஐயனார் என்ன பண்ணாருன்றத தங்கமணி சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, எனக்கு வேற வழி தெரியலங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க வேண்டுதல் பண்ண வரலன்னா மறுபடியும் அந்த மொத்த கோபமும் உங்க மேலதான் திரும்பி இருக்கும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சாமி நகையை யாரோ திருட வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க தான் அங்க டியூட்டிக்கு வருவீங்கன்னா எனக்கு தெரியாது, ஒரு முயற்சியா செஞ்சு பார்ப்போம்னு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. எஸ்பி என்னை பார்த்ததும் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, உங்க ஹஸ்பண்டை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சாரிங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரிலாம் வதந்திலாம் பரப்ப மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அடுத்ததா இப்போ சிவகாமி அவங்க தெருக்குள்ள வர வளையல் வண்டிக்காரன்ட்ட செயின் வாங்குறாங்க. சந்தியா சிவகாமிகிட்ட கேக்குறாங்க, அத்தை உங்களுக்கு கவரிங் நகையெல்லாம் ஒத்துக்காதுல அப்படின்னு கேக்குறாங்க. இந்த டிசைன் நல்லா இருந்துச்சுமா, பவுன்ல எல்லாம் இது கிடைக்காது, அதனாலதான் வாங்கினேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க சிவகாமி. பணம் எடுத்துட்டு வர்றதுக்காக இப்போ வீட்டுக்குள்ள போறாங்க. அர்ச்சனா இப்போ சந்தியாட்ட சொல்றாங்க, அத்தை போய் தான் சொல்லிட்டு போறாங்கன்னு உனக்கே தெரியும்ல சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. நீ ட்ரைனிங் போயிருக்கிறப்ப ஜெஸ்ஸியோட பார்லர்ல நகை திருடு போச்சுன்னு பெரிய பிரச்சனையாச்சுல சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனையை அப்போதைக்கு சமாளிக்கிறதுக்காக அத்தை கழுத்துல போட்டிருந்த செயினை கழட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போகவும் அத்தைகிட்ட ஒரு செயின் இருந்துச்சு, ஆனா சரவணன் மாமாவுக்கு கார் வாங்குறதுக்காக அதை அடகு வச்சுட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த கவரிங் நகை கவரிங் கம்மல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. நீ தான் இப்போ போலீஸ் ஆயிட்டல சந்தியா, அந்த திருட்டு போன நகையை பத்தி நீ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் அர்ச்சனா அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அடுத்ததா சந்தியா ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நகையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தங்கமணி அங்க வராங்க. என்ன மேடம் டீப்பா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனைனா நீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா தான் இந்த மாதிரி குழம்பி போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, பரவாயில்லையே நீ ரொம்ப பயங்கரமா யோசிக்கிற தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. நான் யோசிச்சது கரெக்டு தானே மேடம் அப்படின்னு சொல்றாங்க தங்கம். இது ஒரு பர்சனல் விஷயம்தான், இருந்தாலுமே இது நான் பர்சனலா மட்டும் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. என்ன மேடம் குழப்புறீங்க அப்படின்னு தங்கமணி கேக்குறாங்க. ஜெஸ்ஸியோட பார்லர்ல நடந்த பிரச்சனை பத்தி சொல்றாங்க சந்தியா. சந்தியா இப்போ தங்கமணிட்ட சொல்றாங்க, நான் சொன்ன தேதியில ஜெஸ்ஸியோட பார்லர் பக்கத்துல இருக்கிற எல்லா நகை கடை அடகு கடைக்குமே நீ போ அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் அந்த தேதியில கரெக்டா நகைய அடகு வச்சாங்களோ இல்ல வித்தாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் உடனே பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க தங்கமணி. அடுத்ததா இப்போ ஜோசியரை போய் பாக்குறதுக்காக அர்ச்சனா போறாங்க. செந்திலோடதையும் அர்ச்சனாவோட ஜாதகத்தையும் கொடுத்து பார்க்க சொல்றாங்க. நல்லா போயிட்டு இருந்த துணி வியாபாரம் தான், ஆனா கொஞ்ச நாளாவே சரியாவே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கிரக நிலைமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றாரு, உங்க 2 பேரோட கட்டமும் நல்லாதாமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்க குழந்தையோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அர்ச்சனா சொல்றாங்க, குழந்தைக்கு 1 வயசு ஆகுற வரைக்கும் ஜாதகம் எழுத வேணான்னு அத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் பிறந்த தேதி நாள் நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை ஜோசியர் கையில கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஜோசியர் ரொம்ப கோவமா அந்த சீட்டை மறுபடியும் அர்ச்சனை கையில திருப்பி கொடுத்துட்றாரு. நான் உனக்கு பிறந்த குழந்தையோட குறிப்பை கேட்டேன், நீ வேற எதையும் வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்கிறாரு.
உன்னோட ஜாதகப்படி உனக்கு தலைச்சான் குழந்தை பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்றாரு. நீ போய் உன்னோட பெண் குழந்தையை தூக்கிட்டு வா, அதுக்கப்புறம் தான் என்னால பரிகாரம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அர்ச்சனா யோசிக்கிறாங்க, என்னோட குழந்தை இப்ப வேறொரு தட்டுல இருக்கு, அதை நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.